இன்னைக்கு ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? ரவா 1 கப், அதே சர்க்கரை 1.5 கப் வச்சுருக்கேன். அதே கப்பில் நான் அளந்து வச்சுருக்கேன். 2 கப் வரைக்கும் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இது நான் இனிப்பு கம்மியாக வேணும்னுக்கோசரம் 1.5 கப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கலர் பவுடர் 1 சிட்டிகை, நெய் 7 டீஸ்பூன், நெய் கம்மியாக வேணுங்கிறவங்க 4 டீஸ்பூனை நிப்பாட்டிக்குங்க. முந்திரி 10 பருப்பு, ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன். இதுதான், இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் ரவை 1 கப் வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பில் நான் 4 to 5 கப் தண்ணி விட்டுருக்கேன். அதில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே அதில் நல்லா ரவையை போட்டு கிண்டிக்குங்க. கட்டி விடாமல் கிண்டிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து வரணும். வெந்து வரத்துக்குள்ளே நீங்கள் சர்க்கரையை போட்டிங்கன்னா உங்களுக்கு கேசரி சுத்தமாகவே நல்லா இருக்காது. நல்லா வெந்து வரணும். ரவை நல்லா வெந்து, நம்ம எப்படி உப்புமாவுக்கு வெந்து வரணுமோ அந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். இப்போ அந்த வெந்து வந்த ரவையோடு நான் கலர் பவுடர் போட்டிருக்கேன். கலர் பவுடர் வச்சுருக்கவங்க லிக்யூடாக போட்டுக்கோங்க. இப்போ அந்த கலர் பவுடர் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் கிண்டியிருக்கேன். இப்போ இதில் நான் வச்சுருக்க நெய்யில் 2 டீஸ்பூன் நெய் இதில் நான் போட்டு நல்லா அடியில் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நான் கிண்டியிருக்கேன். இப்போ இதுலையே சர்க்கரையை போட்டிருக்கேன். சர்க்கரையை போட்டிருக்கவங்க சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் நேரம் அது நல்லா கொதி வரணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் தண்ணியே வேண்டாம் அப்படின்ற நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டே பால் 4 to 5 கப் தண்ணி விட்டு அதில் நம்ம கொதிக்க வச்சு பாலில் கூட இந்த மாதிரி கேசரி செய்யலாம். இப்போ நான் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டதுக்கப்புறம் மிச்சம் வச்சுருக்கேன் நெய்யும் ஊற்றிருக்கேன். ஊற்றுனதுக்கப்புறம் இதை பாருங்கள், கேசரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் நெய் 1 ஸ்பூன் போட்டு அதில் நான் வச்சுருக்க முந்திரி திராட்சை 2 மட்டும் வச்சுருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.